உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 எடுத்து நாங்கள் வாசிக்கிறோம். கொலோசியர் புத்தகம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்க எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒழிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். மகா இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயமும் அன்பு மிகுந்த கிருபை நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு விசை நாங்கள் நினைத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே சுவாமி உம்மை அர்ப்பணித்தது போல, உம்முடைய ஜீவன் என்றும் பாராமல் உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை உமக்கென்று ஆண்டவரே கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிப்போடு வாழ்வதற்கு ஏற்றபடி தேவரீர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாயை மாயை என்று பிரசங்கி சொன்னது போல நாங்கள் எல்லாவற்றையும் மாயாக காண்கிறோம். ஆகவே மாயானதுக்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழிக்காதபடிக்கு கர்த்தரே நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக, அன்று உம்முடைய தகப்பனை கர்த்தாவே சுவாமி சுவிசேஷத்தின் வேலைக்காக உம்மால் பிரித்தெடுக்கப்பட்டதான மக்களாகி நாங்கள் அதை உணர்ந்து உமக்காக நாங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு தேவரீரங்களை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றே இந்த இடத்திலும் அன்றைய வலைதளங்களிலும் இருந்து உடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே நீர் புதிய மாற்றங்களை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் தானே. அதாவது உண்மை உள்ளவருக்குள் பாத்திரராக நீ இருக்க வேண்டும். உண்மை உள்ளவருக்குள் பாத்திரராக நீ இருக்க வேண்டும் என்றுதான் அந்த தலைப்படத்தை நாங்கள் பார்க்கிறோம் தானே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் வந்து நாங்க பார்க்கிறோம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விசேஷமாக இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாண கட்டளைகள் என்று நாங்கள் பார்க்கிறது. 10 கட்டளைகளை தேவன் உள்ளடக்கி அந்த 10 கட்டளைகளுக்கு எல்லாரும் எப்படி கீழ்ப்படுகிறாங்களோ அப்படி கீழ்ப்படியாத பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடியதான தண்டனைகளை குறித்ததான ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அங்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் வந்து அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அது அதிகமான தண்டனை, அதாவது நீங்க ஒரு கட்டளை மீறினாலும் அதுக்குரிய தண்டனைகள் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கிடைக்கும். நல்ல கவனி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கால பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல மோசையுடைய காலத்துல ஒரு என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விறகுக்கு போய் விறகு வெட்ட போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகிட்ட கேட்பான் வந்து, நான் என்ன செய்யறான்னு, ஓய்வு நாள் கடைபிடிக்காம இன்னைக்கு விறகு போயிட்டான். ஆண்டு சொல்லுவார் வந்து, நீ அவனை உடனே சிரசேதம் பண்ண அப்படின்பா. அப்ப ஓய்வு நாளை, அதாவது தேவனுடைய ஆராதனைக்கு வராம ஒருத்தன் வந்து தன்னுடைய சொந்த வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துலையும் ஆண்டவர் அவனையெல்லாம் வந்து சிரசேதம் பண்ணி கொலை செய்யும் அளவுக்கு அவருடைய கட்டளைகள் அங்கே என்ன செய்யப்பட்டிருந்த நாட்கள்ல தானே அங்க வந்து பிரசுரிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான நியாயப்பிரமாண காலத்தில் இருந்ததான சட்ட திட்டங்கள், அப்ப அதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா எதிராக இருந்தது. எப்படி எதிராக இருந்தது? நாம எந்த ஒரு காரியத்தையுமே நாம என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி நாங்கள் செயல்பட முடியாது அப்படின்றதான ஒரு காரியமாக இருந்தது தானே. அப்ப இந்த மாதிரியான இந்த மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற பொழுது நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நியாய பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றின ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஒருவனுமே இல்லை என்றதான ஒரு மிகப்பெரிய காரியத்தை வேதாகமம் என்ன செய்தவர்களுக்கு எடுத்து வைக்க. ஒருத்தருமே ஆண்டுடைய அந்த கட்டளைகளை வந்து முழுவதுமாக என்ன செய்யல வந்து நிறைவேற்றவில்லை சதானே. மாறாக இந்த உலகத்துக்கு வந்து 2வது ஆதாமாக, அதாவது முதல் ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், 2வது ஆதாம் சதானே பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்துக்கு வந்தவர் சரி. அப்ப 2வது அந்த பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலகத்துக்கு வந்ததான ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அத்தனை கட்டளைகளின் படியும் சதானே அந்த கட்டளைகளினாலே பிறப்பிக்கப்பட்ட சகல தண்டனைகளையும் அவர் தன் மேல என்ன செஞ்சார் ஏற்றுக்கொண்டுதான் என்ன செஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை விடுவிச்சிருக்கிறார் என்றதான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் சரி. அப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா,
நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்ப கையெழுத்துனா கையெழுத்துல தான் அங்க என்ன செய்யப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது இல்லையா? இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த தண்டனை என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. சரி, அதை எங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்ப என்ன படிக்கிறாருன்னா, அத்தனை சட்டத்திட்டங்களையும் அத்தனை தண்டனைகளையும் அவர் சிலுவையில் ஆணி அடித்து என்ன படிக்கிறாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு. அப்படின்னா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அங்க பிழையாக மாறுகிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. அப்ப அந்த தண்டனை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் அங்க இருந்ததே நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி தானே அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரிதானே? அப்ப இந்த சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது இதைத்தான் நாங்கள் கலாத்தியர் புத்தகம் 13 அதாவது 3:13 நாங்கள் வாசிச்சோம் இல்லையா? கலாத்தியர் புத்தகம் 3:13 எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தானே கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிக்கிறாரு? வாசிங்க இந்த வசனத்தோட. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதுதான் நீங்க இருக்கிற விஷயம். நல்ல கவனிங்க. இது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இது இந்த உலகத்தில் இருக்கிறதால சகல ஜாதிகளுக்குமே கொடுக்கப்பட்டதான சட்டத்திட்டங்கள். சரி, அப்ப நீங்க இன்னைக்கு பாக்குற பொழுது நீங்க கோர்ட்ல போய் நீங்க பாக்குற நேரம் இன்னைக்கு நிறைய பேர் லோயருக்கு படிச்சிருப்பாங்க. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவங்க நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வரக்கூடியதான சகல நீதி சட்டங்களும் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குற பொழுது அது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் என்ன செய்யப்பட்டது, எல்லாமே எடுக்கப்பட்டது. சரிதானே? நாங்க பாக்குற பிரகாரமா இன்னைக்கு நிறைய அரசாங்கங்கள் கூட அந்த வேதாகமத்தில் இருந்ததான சட்டத்திட்டங்களின் படித்தான் இணைஞ்சிட்டு இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல தான் நாங்க பாக்குறோம் சிலுவை. கடந்த வாரம் நாங்க படிக்கும் பொழுது சிலுவை என்றால் என்னென்ற நிலைமை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப அது மாதிரி இன்றைய நாளில் நாங்க பார்க்கிற பொழுது மரமாகிய சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலகத்துக்கு வந்தவர். அவரிடத்துல பாவம் எதுவும் இல்லை, பாவம் செய்ததும் கிடையாது. பாவத்தை அவர் அறியாமல் இருந்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் தானே பாவம் செய்த நாங்க பெற வேண்டிய தண்டனைகளை எல்லாத்தையும் அவர் தன்மீது சுமந்து கொண்டு நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டனா சபிக்கப்பட்டவராக தானே கொலை செய்யப்பட வேண்டும் என்றதான ஒரு தீர்ப்புக்கு ஆளாகி நமக்காக என்ன பண்ணுகிறார் சொல்வது, சிலுவையில அவர் ஆணிகளினாலே அடிக்கப்பட்டு அவர் மரணத்துக்கு உள்ளாகினது மட்டுமில்லாம தானே நியாய பிரமாணம் என்றுதான அந்த மிகப்பெரிய கட்டளைகள் இல்லையா, அந்த கட்டளைகளில் இருந்து கட்டளைகளை அவர் என்ன பண்ணுகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நாங்கள் வேறு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு காரியம். உதாரணத்துக்கு நீங்க எடுக்கிற பொழுது சாரே இப்ப நீங்க சாதாரணமா உங்களோட ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை சாரே கொண்டு போய் ஒரு வட்டிக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா அப்படியே நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆதாரமாக நீங்க நிறைய பணம் வாங்கி இருக்கிறீங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்படி இருக்கிறீங்க. அப்போ ஒரு நாள் அந்த 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 பணம் முழுவதையும் கொண்டு போய் நீங்க கட்டிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் உங்களிடத்துல நீங்க வாங்குற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடியதான சந்தோஷம் எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. இப்போ நம்முடைய ஏதாவது நம்முடைய வீடையோ வீட்டு பத்திரத்தையோ கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்னா கொண்டு போயிட்டு அடவு வச்சுட்டு நாங்கள் காசு வாங்குறோம். அதுக்கு பிறகு அந்த காசு முழுவதுமாக நாங்கள் என்ன செய்யறோம், கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வாங்குற நேரம் இருக்கிறதான சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. நல்லா கவனிங்க. அப்படின்னா ஆண்டவராகிய அந்த தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நாள்தோறும் வேதனைப்படக்கூடிய பாவம், அந்த பாவத்தினுடைய சாபம் நம்முடைய வாழ்க்கை நாள்தோறும் எங்களை ஆண்டு கொள்ளுகிற பொழுது நாங்கள் எப்படிப்பட்டதான கவலைகளோடும் கண்ணீரோடும் பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிறோம் என்றதை நாங்கள் சிந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்கணும். சரிதானே? அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் அவன் வச்சதான ஒரு காலத்தை மீட்டெடுக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் சமாதானம் ஒண்ணுமே என்ன செய்ய போறதில்லை, இருக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை போன்ற ஒரு வாழ்க்கை தான் பாவத்துக்குள் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்றதை இங்கே நாங்க ஆதாரப்பூர்வமாக நாங்க பார்க்கலாம். அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்காக என்ன பண்ணிக்கிறார். அதே போலதான் ஒரு மனிதனை தானே ஒரு மனிதன் செய்ததான குற்றத்துக்காக அவனை இந்த அரசாங்கம் என்ன செய்யப்பட்டிருப்பது நீதியின்படி தண்டிக்கிறது. அப்ப நீதியின்படி தண்டிக்கிற பொழுது அவங்க என்ன பண்றாங்க, தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்ப என்ன நடக்கணும், கொண்டு போய் அந்த மனசுல தூக்குல போட வேண்டும். அப்ப தூக்குல போடுறதுக்கு தூக்கு நாட்கள் தான் என்ன செய்யப்பட்டாச்சு, இப்ப நியமிக்கப்பட்டாச்சு. சாரே அப்ப எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்ய முடியல,
சாரே அந்த மனுஷன் அவனை விடுதலை ஆக்குறதுக்கு முடியாத ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது சார். அப்போ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறாங்க, தூக்கில் போட போறாங்க, நான் சாக போறேன், என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மரண வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற, மரணத்தினுடைய கடைசி விளிம்புல இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த அந்த மரணத்தின் தண்டனையில இருந்து அந்த மனிதனை மீட்டுக் கொள்ளலுமாக இருந்தா, அவனுக்கு பதிலாக இன்னொருவனை தூக்கில போட்டாதான் அவனை என்ன செய்யலாம், அவனை விடுதலை ஆக்கலாம். அந்த பதிலாக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த அப்படிப்பட்டதான ஒரு மரண தண்டனைக்கு உட்பட்டதான ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும்படியாக அவனுக்கு பதிலாக தன்னுடைய கழுத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க சரியா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எவ்வளவு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார் சொல்லி நீங்க பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட தெய்வம் இந்த மாதிரியான சாபத்திலிருந்து ஏன் எங்களை அவர் மீட்டெடுத்தார், எதற்காக எங்களை மீட்டெடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வசனம் எங்களுக்கு எவ்விதமாக சொல்லுகிறது. அப்ப பிதாவாகிய தேவனுடைய அந்த நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அதாவது தம்முடைய குமாரனும் வாசிங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த இடத்துல நாங்க பார்க்கிற பொழுது சரிதானே, அதாவது தம்முடைய குமாரனும், அப்ப பிதாவா இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சரிதானே, பிதாவாகிய தேவன், அந்த தேவன் தம்முடைய நேச குமாரனை என்ன பண்ணுகிறார் பார்த்தீங்கன்னா சரிதானே, அந்த குமாரனை எங்களுக்காக தான் என்ன பண்ணுகிறாரு, சிலுவையில அடிக்க கொடுத்தார். அப்ப சிலுவையில அடிக்க கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்க மேல அவர் காட்டினதான அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்ன செய்யப்பட வேண்டும்னா நடந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு எங்களுடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எங்களுக்காக பலி செலுத்தப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய தண்டனைக்காக, எங்களுடைய மரணத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய ஜீவனையை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஏன் எங்களால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கர்த்தர் செய்த அந்த பெரிய தியாக செயலை குறித்து எங்களுக்கு சிந்தனை குறைவு, நாங்க சிந்திக்கிறது கிடையாது. ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே என்றதான சிந்தனை இருக்குமா இருந்தா, நான் என்ன செய்வேன்னா, நான் கர்த்தருக்கு முன்னிலையில நன்றி உள்ள ஒரு மனுஷனாக இருப்பேன். நான் நன்றி சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செஞ்சு என்னைய பாவத்தின் சம்பளம், பாவத்தின் கூர் மரணம் என்ற அந்த மரணத்தில் இருந்து என்னை நீங்க தப்பு வச்சு இன்றைக்கு என்னை நீங்க முழு மனிதனாக வச்சிருக்கிறீங்களே என்றதான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதன், அதற்குரிய நன்றி அறிதல் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மோசகரமான மனிதர்களோடு கூட, அதாவது மோசகரமான மனிதர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்கிறவர்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள், சரி, அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் யார் என்றதை முழுவதுமாக அறிந்துவிட்டு அவரை தேவன் என்று நமஸ்கரியாம விட்டுட்டு விலகி செல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு கூட எல்லாம் உறவு வச்சிருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜீவனுள்ள தேவனை அவருடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் நிற்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அவரை ஆராதிக்க முடியாத நிலையில் போய் வெளியே போய் சுத்தி தெரியக்கூடியதான ஜனங்களோடு கூட ஒரு உறவை வச்சுட்டு இருக்கிறான். அப்படி பாத்தீங்கன்னா, அவனும் சேர்ந்து ஆண்டவரை மறுதளிக்கிறவனாய், அவனும் சேர்ந்து ஆண்டவரை தூசிக்கிறவனாக என்ன செய்வான் பாத்தீங்கன்னா, வாழ்க்கை என்ன செய்யப்படும் பாத்தீங்கன்னா அப்படி நடந்து கொண்டு இருக்கும். நல்ல கவனிங்க. அப்ப நாங்க யாரோடு கூட எங்களுடைய இணக்கப்பாட்டை வச்சிருக்கிறோம், யாரோடு கூட எங்களுடைய ஐக்கியத்தை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எங்களிடத்துல கேள்வி கேட்கறதான கேள்வி. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, தேவனுடைய விருப்பம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்க ஐக்கியம் வச்சிருக்கணும். ஐக்கியம்னா என்ன? ஐக்கியம் என்னது? உறவு வச்சிருக்க. அவரோட நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவரோட நீங்க உறவு வச்சிருக்கணும். அது ஆண்டவர் எப்படி விரும்புறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, அவரோடு உறவு வச்சிருப்பதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். உங்களையும் என்னையும் இந்த வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாக இருப்பதற்கு, ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்து எங்களுக்கு என்ன செய்றார், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார்.
அப்ப யாருக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார் அப்படின்னு நாங்க பார்க்கிற பொழுது எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை பார்த்தா நாங்க யாரு, அப்ப எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அழைப்பை கொடுக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்றது நாங்கள் சற்று சிந்திச்சு பார்க்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் நாங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு நாங்க பாத்திரவான்களே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜனங்களாக நாங்கள் இருந்திருக்கணும் வாசிப்போம். 1வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனிதர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அக்கிரமங்களும் பாவங்களும் எங்க மேல அதிகமாக இருந்தது. இப்ப நான் சில நேரத்துல சிந்திச்சு பார்க்கிற நேரம் ஒரு கால பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்க வீணாக செலவழிச்ச குடிக்கும் வெறிக்கும் களியாட்டங்களுக்குமாக நாங்க செலவழித்ததான அந்த பணத்தை வச்சு நாங்க பார்க்கக்கூடிய எத்தனையோ முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துருக்கலாம், எத்தனையோ சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்துருக்கலாம் இல்லையா? எவ்வளவு பேர்த்த வாழ வச்சிருக்கலாம் தானே. அப்படிலாம் நாங்க பார்க்கிற பொழுது எவ்வளவு பணங்கள் எல்லாம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க வீணாக்கி இருக்கிறோம். குடிச்சு வெறிச்சு களியாட்டத்துக்கு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், அநியாயம் பண்ணிருக்கிறோம். அநியாயக்காரர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை இவெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, இவெல்லாம் என்ன செய்யணும், இவன் சாகடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய பார்வையில அநேகருடைய சாபங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகிய நாங்க இன்றைக்கு இப்படி உயிரோடு இருக்கிறோம். அப்படின்னா அது எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அந்த தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறதான மாபெரும் அவருடைய கிருபையாக இருக்கிறபடினாலதான், அந்த கிருபைக்கு உட்பட்டபடினாலதான் இன்றைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உயிரோட இருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வம் எங்களை என்ன பண்ணிக்கிறார்னா அந்த சிலுவை மரணத்தின் வழியாக எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். எதற்காக உயிர்ப்பித்திருக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்க என்ன செய்யணுமா, ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் எங்களை தேவன் என்ன பண்ணிக்கிறார், எங்களை அழைக்கிறார். அழைப்பு கொடுக்கிறார் கர்த்தர், எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்ப நாங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல உங்களை எத்தனை பேர் எந்தெந்த காரியங்களுக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்களுக்கு உங்களை இணைஞ்சிருப்பாங்க. நிறைய ஜனங்கள் அழைச்சிருப்பாங்க இல்லையா, உங்களோட கூட்டாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி ஏகப்பட்ட மாதிரியான ஜனங்கள் உங்களை அழைச்சிருப்பாங்க இல்லையா. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சார் உண்மையாவே நீங்க கணக்கு ஒரு அழைப்புன்னு சொல்லி வருகிற பொழுது கொஞ்சம் பண வசதியோட சார் இல்லாட்டி நல்ல வருமானம் வரக்கூடிய நிலையில் நாங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதமா இல்லாட்டி நல்ல ஒரு ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய அழைப்புகள்னா எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்துல அழைப்பு என்றது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உலகத்துல நீங்க உதாரணத்துக்கு சென்னிலேசுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நாங்கள் ஒரு அழைப்பு கொடுக்கணும், ஒரு மந்திரிக்கு அழைப்பை கொடுப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அழைப்பை மனிதன் எவ்வாறு கொடுக்கிறான் அப்படின்னா சாரி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அழைப்பை கொடுக்கிறான் சாரி. அப்ப இந்த அழைப்பை நீங்க கவனிச்சு பார்க்கிற பொழுது அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க சாரி, அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, பாவத்துல முழுக்கி போய் கிடக்குறீங்க சாரி, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற காரியம்லாம் பார்க்கறதுக்கு அருவருப்பான காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த கொரிந்தி சபையில் சொல்லும் பொழுது அருவருப்பு நிறைஞ்சதான ஒரு நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விபச்சாரம் வேசித்தனம் இப்படிலாம் வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்ததானே இவங்களுக்கு யாராவது அழைப்பு கொடுப்பாங்களா? இப்ப நல்லா கவனிங்க, ஒரு கொலைகாரனுக்கு நம்ம வீட்டுல அழைப்பு கொடுத்து வர சொல்லுவோமா? நீங்க சொல்லுங்களேன், பேசுங்க, யார் சரி பேசுங்களேன். யார் கொலைகாரனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து வர சொல்லுவோமா? இல்லாட்டி ஒரு பொல்லாத விபச்சார ஒரு காடே ஒரு மோசமான ஒரு காமுக பிசாசு ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து நீங்க வர சொல்லுவீங்களா? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சாரி நல்ல சரியான எப்ப பார்த்தாலும் காலில் தந்தி வரைக்கும் குடிச்சுக்கிட்டு கிடக்கிற ஒரு குடிகாரனுக்கு நீங்க என்ன செய்வீங்க, அழைப்பு கொடுப்பீங்களா வீட்டுக்கு வர சொல்லி? உங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்கள் நீங்க ஏதாவது சிறப்பு விருந்தாளர்களாக வரணும்னு சொல்லி நீங்க அழைப்பு கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சாரி யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா? சாரி மோசகரமான கொள்ளைக்காரர்கள் வெறிகாரர்கள் பயங்கரமானவர்கள், அதாவது இந்த உலகத்திலேயே கிட்ட கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அருவருப்பானவர்களுக்கு நீங்க அழைப்பை கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாரி. அப்ப மனிதன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர் நல்லா இருக்கணும், அவன் கொஞ்சம் நல்லா செழிப்பா இருக்கணும், அவன் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் சாரி, அவன் கொஞ்சம் சிரிச்சிருக்கும் நல்ல பண வசதி கூட இருக்கணும், அவங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு என்ன செய்யணும் இப்படின்னு எதிர்பார்ப்பு உள்ளவர்களை தான் என்ன பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு அழைப்பை கொடுத்து என்ன செய்வோம், நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? ஆனால் மாறாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிற பொழுது நாம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கிற பொழுது நாம கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானவர்களாக இருந்த போது, நம்மளை யாருமே கிட்ட கூட சேர்த்து கொள்ளாமல் இருந்த பொழுது, நீ விபச்சாரி, நீ விபச்சாரக்காரன், நீ ஒரு மோசமானவன், நீ ஒரு குடிகாரன், நீ ஒரு வெறிகாரன், உன்னை கிட்ட கூட வீட்டு கிட்ட கூட வந்துடாது அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அழைப்பு தான் நம்முடைய
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படியாக தேவன் அழைக்கிற அழைப்பு. அப்ப இப்படிப்பட்ட அழைப்பை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கும் பாருங்க, எங்களோட பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தெய்வத்தினுடைய நம்ம மேல வச்சுக்கிற அன்பினுடைய அந்த அன்பின் ஆழம் எவ்வளவு பெருசுன்றதை கொஞ்சம் கூட உணராம இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வேதனைக்குரிய விஷயம். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய அன்பு வச்சுக்கிறார் யார் மேல? ஒரு மோசகரமான ஒரு துரோகி மேல வச்சுக்கிற அன்பு. ஏன்னா அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறார். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவோடு வந்து நீ என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். இல்லை ஒரு மேசையில சாப்பாடுலாம் வச்சுட்டு அந்த சாப்பாட்டு மேசையில கொண்டாந்து யாரை உட்கார வைக்கிறாங்க? ஒரு குடிக்காரனை, வெறிக்காரனை, விபச்சாரக்காரனை, வேசித்தனக்காரனை. சார் யோசிச்சு பாருங்க, கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளைகளுக்கு உட்பட்டவன், சபிக்கப்பட்டவன், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றதான மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு. சரி, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை அழைச்சவர் வந்து உண்மை உள்ளவர். ஏன் அப்படின்னா அவர் உங்களை அழைச்சார் எங்க இருந்து? அசிங்கத்திலிருந்து உங்களை அணைஞ்சிருக்கிறாரு. அழைச்சி நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க செஞ்சுட்டு இருக்கிற காரியங்கள், எத்தனை விதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க. சரி, ஒரு இடத்துல மொட்டை தலையான்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை சரி ஒரு 40 பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிண்டல் பண்ணும். யார் அந்த ஊழியக்காரன்? யாரு? எலிசாவை பார்த்து என்ன பண்ணும்? 40 பிள்ளைங்க கிண்டல் பண்ணும் இல்லையா? ஆனா நீங்க சரியா பார்த்தீங்கன்னா சரி, அந்த பிள்ளைகள் சொன்னதுல ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா அவன் மொட்டை தலையலாம். யாரு? எலிசா மொட்டை தலையலாம். இப்ப எலிசா மொட்டை தலையன் உண்மை. இனி பிள்ளைகள் மொட்டை தலையான்னு சொல்லி என்ன செஞ்சுச்சுக்க? இந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செஞ்சுக்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சில பேர் வந்து சொல்லப்படுது, வாலிபர்கள் வயசுல இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. வாலிப திமிரில் சொட்டையெல்லாம் விழுந்துருச்சான். நாங்களாம் சும்மா கொண்டு என்ன கிரையில் அடிச்சு அம்மா பெக்கம்லாம் அடிச்சு சும்மா அப்படி இருக்கிறோம் நாங்க. சார் நீ மொட்டை தலையான்னு சொல்லி யாரு கிண்டல் பண்ணுறது? சின்ன பிள்ளைகள் கிண்டல் பண்ணிக்குது. யார் கிண்டல் பண்ணிக்கிறது? வாலிப வயதில் இருக்கக்கூடிய வாலிப திமிரில் என்ன செஞ்சுக்கிறாங்க? கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. சாரி, அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு இல்லையா? உடனே என்ன பண்ணி போடுவான்? அந்த பிள்ளைகளை சவிச்சிருவான் இல்லையா? 40 பிள்ளைகளையும் கரடி என்ன செஞ்சிருவான்? அந்த அப்படியே தின்னு போட்டோம். அப்ப இது என்னடா இது செஞ்ச சரியா? 40 பிள்ளைகளையும் கரடி திங்கிறதுக்கு கடவுள் அனுமதிச்சிருக்கலாமா? சார், கேள்விகள் எழும்பும் பொழுது நம்ம கொஞ்சம் அவதானிக்க வேணும். என்னன்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை ஒரு சிறு பிள்ளை கூட நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அவனை கேவலப்படுத்துறதுக்கெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும்படி பக்தி வைராக்கியத்தோடு கூட எழும்பி வந்த ஊழியக்காரனை பார்த்து சின்ன பிள்ளைகளா இருந்தா அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் சிறு புள்ள பெரு புள்ள எல்லாம் கிடையவே கிடையாது. சானே, அவன் சபிச்சது தான். சானே, உடனே அங்க கரடி வந்து நஞ்சிடும், அவனை தின்னு போட்டும். அதனால ஒரு ஊழியக்காரனை கேவலப்படுத்துறது, ஊழியக்காரனை கனவீனப்படுத்துகிறது இப்படிலாம் நீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க கனவீனப்படுத்துறாங்க நினைச்சிருப்பீங்களா? நீங்க சபையில வந்து 2வது இடத்து சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. 1வது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு ஊழியக்காரன்ன்றத மறந்து வெளியே போயிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஊழியக்காரனுக்கு எதிரான அட்டூழியங்களை வெளியில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது சார் நல்லா கவனிங்க, என்னை கனவீனப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? பெத்த தகப்பனா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். நல்லா கவனிங்க. தானே, ஒரு பேழையை ஒரு குடும்பத்துக்காக கட்டினவன் நோவா. ஒரு பேழையை தன் குடும்பத்துக்காக கட்டினவன். அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பிரயாசம் பண்ணி அதை இரவு பகலா கட்டி அந்த பேழைக்குள்ள அந்த குடும்பத்தை கொண்டுகிட்டு வந்த அந்த ஒரு நோவாவை போல சாதானே இன்னைக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில சாதானே நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு அவன் திராட்சை கண்டுகளை நாட்டினதுக்கு பிறகு திராட்சை ரசத்தை என்ன செஞ்சான்? குடிச்சான். அந்த நாட்கள்ல திராட்சை ரசத்துல லிமிட்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் குடிக்க ஏதோ கொஞ்சம் நல்லா சுகமா இருந்துச்சு, இனிமையா இருந்துச்சு, என்ன செஞ்சான்? குடிச்சிட்டான். ரைட்டு, வெறி வந்து கிடக்குறான். வெறி வந்து கிடக்கிற பொழுது அவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள், பெத்த பிள்ளைகள் கூட தன் தகப்பனை அவமரியாதைப்படுத்த முடியாது. தன் தகப்பனை என்ன செய்யலாது?
கனவீனப்படுத்த முடியாது. அதுக்கு சான்றாக தான் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய அந்த அந்த பிள்ளையினுடைய பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு போறான். யார் கொண்டு போறது? நோமா கொண்டு போறான். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையும் சபிக்கப்படுறான், பிள்ளையுடைய பிள்ளையும் என்ன செய்யறான்? சபிக்கப்படுறான். ஒரு தகப்பனை கிண்டல் பண்றது, ஒரு தகப்பனை பார்த்து நையாண்டி பண்றது, இவன் நொண்டி, இவனுக்கு என்ன செய்யலுமா மக்களுமா, இவன் நம்மளை வந்து பார்க்க இயலுமா, நமக்கு பின்னுக்கால் துரத்தலுமான்னு சொல்லி இப்படியான சிந்தனைகளுக்குள்ளாக எனக்கு எதிராக செயல்படுகிற என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்றான்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க அவருடைய வேலையை அவர் என்ன பண்ற தெளிவாக செஞ்சிருவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு சரி என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப உண்மை உள்ளவர் சானே, அவர் என்னை அவர் உள்ளபடி பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். அப்ப அப்படினாலதான் அந்த பிள்ளைகள் அடிக்கடி சொல்றது, நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை, கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறவர் யாரு? இந்த வானத்தை பூமியையும் படைத்த தெய்வம். அந்த தெய்வம் என்னை அழைத்திருக்கிற பொழுது எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமதியான இடத்தை எங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கிறார் என் ஆண்டவர். யாரோட போய் இருக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான ஒரு பெருமதி மிக்க இடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல எங்க அப்பா போய் உட்கார்ந்து இருக்கிறனால தான் நாங்களும் போய் நினைஞ்சிட்டு இருக்கோம். போய் உட்காந்துக்கிட்டு நாங்களும் போய் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டு இருக்கிற நாங்க ஒருபோதும் எங்க அப்பாவை என்ன செஞ்சிடக்கூடாது, எங்க அப்பா ஊழியக்காரன் நாங்க என்ன பண்ணிடக்கூடாது, நாங்க கனவீனப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இதுல ரொம்ப கவனமாக இருக்க நான் முன்கூட்டியே சொன்னேன். அடுத்த கர்த்தருக்கு சித்தமான இது நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய மனம் திரும்புதலை, உங்களுடைய உண்மையான தோற்றத்தை கர்த்தருக்கு முன்னாடி நீங்க காட்டாத பட்சத்துல சாரி இன்னைக்கு நான் வேதத்துல இருந்து படிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அது வேற மாதிரி இணைஞ்சிட்டு இருக்கும், நடைமுறையாகும். நல்லா கவனிங்க, இதை நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். சாரி அதனாலதான் ஆண்டவர் உண்மை உள்ளவை அப்படின்னா, அவர் தன்னுடைய உண்மையில ஒருபோதும் பிசகாத தெய்வமாக இருக்கிறார். நான் அழைச்சாய் ஐக்கியத்தில் வச்சிருப்பார்னா கட்டாயம் என்ன செஞ்ச ஐக்கியத்தில் இணைஞ்சிருப்பார், என்னைய வச்சிருப்பார். நல்லா கவனிங்க. அப்ப இன்றைக்கு நான் இப்படி இருப்பது, இந்த வீல் சேர்ல உட்கார்ந்து கர்த்தருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் அநேக நாட்கள் எனக்கு அந்த கேள்வி தெரியாம இருந்துச்சு. ஆனா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிய வந்துச்சு, இல்ல என் ஆண்டவர் என்னை ஒரு பரிசுத்த அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட என்ன வச்சுக்கிறார், நீ என்னை வச்சிருக்கிறார்ன்றது நான் முழுவதுமாய் நினைஞ்சுக்கிட்டு நான் வந்து தெரிஞ்சு கொண்டேன். நல்ல கவனிங்க. அப்ப ஆகவேதான் ஆண்டவர் எங்க வேலை வச்சிருக்கிற அன்பை நான் முழுவதுமாய் முதலாவது என்ன செய்வேன், நான் உணர வேண்டும். சாரி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு அவருடைய பந்தில உட்கார்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருந்துச்சா? நமக்கு எந்த தகுதியுமே இல்லை இல்லையா? எந்த தகுதியுமே இல்லை. எங்களை சும்மா யோசிச்சு பாருங்க, சொந்தக்காரன் பந்தக்காரன் கூட நீ குடிக்கிற காலத்துல உனக்கு அழைப்பு கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? உன்னை யாராவது உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எடுத்திருப்பானா? இல்லை. அவ்வளவு அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்த எனக்கு என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட சமத்துவமாய் இருப்பதற்கு, ஐக்கியமாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்னா, அந்த தெய்வத்தை விட இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தை நாங்கள் மேன்மைப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மிக அருமையான தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் 1:27 வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இங்க ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபைக்கு அவன் எழுதுகிற பொழுது சொல்றான், நான் வந்து உங்களை கண்டாலும். இப்ப இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையிலே எங்க பிள்ளைகளுக்கு பின்னுக்கு போவே இல்லை. இவன் எங்க போறான் வாரான், எங்க உட்கார்ந்து இருக்கிறான், என்ன பண்றாங்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா? இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து உன்னை கண்டாலும் சரி, உன்னை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி சானே. அப்ப நீ என்ன செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே ஆவியிலே உறுதியாக நின்று நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களிலே ஆண்டவருக்கு முன்னிலையிலே நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உங்க அப்பா உனக்கு உன்னை வந்து பார்க்க வரல, அப்பா உன் ஊழியக்காரன் உனக்கிட்ட வந்து பார்க்கல, என்ன பண்ற எது பண்றன்னு உன்னை தேடி பார்க்க இல்லை. ஆனால் உன்னை கவனிக்கிறவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அதற்கு பயப்பட வேணும். சாரி அதுல நீங்க உறுதியா நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறுலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. என்ன சொல்ல அப்படி பாத்தீங்கன்னா எதிராளிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் இருப்பாங்க. நீங்க ஒருவேளை வீட்டுல தீர்மானங்களை எடுக்கலாம். இன்னைக்கு நான் வசனத்தை கேட்டிருக்கிறேன். சரிதானே, எங்க அப்பாவா இருக்கிறேன், எங்க அப்பாவோட ஊழியக்காரனாக இருக்கிறார். ஆகவே நான் வெளியே போகும் பொழுது எங்கேயாவது போய் நிற்கும் பொழுது எங்க அப்பா என் பின்னுக்கு வரமாட்டான், என் ஊழியக்காரன் எனக்கு பின்னால் வரமாட்டான். ஆனால் என் ஆவியில் தேவனுடைய ஆவியில் நான் உறுதியாக என்ன செய்யப்படவேன், நான் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். எப்படி பெற்றிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை பிதாவாகிய தேவன் அழைத்து என்னை சமத்துவப்படுத்திருப்பாருன்னா அந்த சமத்துவத்திற்குள் அழைக்கப்பட்ட நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எதிராளிகளா இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை செய்யக்கூடியவங்க, கெட்ட நபர்களோடு கெட்ட சதான என்ன யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே அருவருப்பாக இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேத சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிக்கிறபடி நாங்கள் பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் பயங்கரமான எதிராளிகளாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து செயல்படுகிற பொழுது நீங்க அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா நடங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம பிரிந்து வாழ வேண்டும். நான் என்னை பிரித்தெடுத்த தெய்வத்துக்கு முன்பதாக நான் பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்வதற்கு நான் அப்படிப்பட்ட நபர்களோடு கூட எந்த விதமான உறவும் இல்லாதபடி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் என்னை வெளியில வச்சு என்னை காத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை எனக்கு கொண்டு வரும்போது இல்லைங்க சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டேன், ட்ரிங்க்னு சொல்லி கொடுத்தாங்க, இதை குடிச்சு விட்டேன், ட்ரிங்க் கொடுத்தாங்க, பார்த்தா குடிச்சிட்டு பார்த்தா என்ன செஞ்சது வெளியே வந்துருச்சு அப்படின்னா அங்க அப்ப பவுல் சொல்ல நீ எதிரையும் மருன்ற கூடாது, நீ மருளாதிருக்கிறீர்கள். எங்க போய் நின்றாலும் சரி, எப்பேற்பட்ட இடத்துல போய் நீங்க நின்றாலும் சரி, நீங்க இன்னும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையான காரியத்தை கர்த்தராகிய தேவன் அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக தெரியப்படுத்த. நான் வருவேன், நான் வந்தாலும் சரி வரலன்னு சரி, ஒருவேளை இந்த சிறை இருப்பதை செத்தாஞ்சிட்டு போயிருவேனா, நான் வரணும் வரலையோ, நான் இருக்கிறேனோ இல்லையோ, நீ காங்கலையோ பிரச்சனை கிடையாது. சாரி ஆவியில நான் உன்னை கவனிச்சுட்டு இருக்கிறேன், என் ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால நீ எங்க இருந்தாலும் நீ உனக்கு எதிரிடையாக நிறைய இந்த உலகத்தில் இருக்கு, எதிராளிகள் நிறைய இருக்கிறான். நல்ல நண்பர்கள் வாலிபர்களோட சேர்ந்து கட்டாயம் அவன் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு தெரியுவான், அவன் ஜாதகம் குடிச்சு தெரியும், அவன் கெட்ட பழக்கம் தெரியும், பல காமுக பிசாசுகளை போல கண்டபடி நினைஞ்சிட்டு இருப்பான், திரிஞ்சிட்டு இருப்பான். ஆனா அப்படியெல்லாம் திரிஞ்சாலும் நீ உன்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்குமா இருந்தா எந்த சூழ்நிலையில் நீ மருளாதபடி நீ என்ன செய்கிறோம், நீ காத்துக்கொள்ள வேண்டும். சாமி நல்ல கவனி, நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. எவ்வளவு அருமையா பேசல பாருங்க. சாரி நீங்க மருளாது, நீ நம்ம பிள்ளை கவனிச்சு பாருங்க. சாரி அடுத்தவன் என்ன பண்றான் அது உடனடியே இவன் பண்ணிடுவான். அவன் கேட்டு குடிக்கிற தம்பி கேட்கறது முழுக்க இவன் நினைஞ்சிருவான். ஏன்னா அந்த அளவுக்கு எச்சி பிசாசு மாதிரி இந்த இது என்ன சொல்றது அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, இந்த உலகத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு இந்த பிறத்தை நம்ம தொண்ணாந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்க போடாதுன்னு பார்த்தா அவன் கொடுக்குறான பொருள் இவன் வாங்கி நினைஞ்சிருவான் டக்குன்னு. சார் அவ்வளவு மோசகரமானது. ஏன்னா இவங்களுக்கு தெரியல. சரி உங்க அப்பாவை விட உன்னுடைய ஊழியக்காரனை விட சரி இந்த உலகத்தில் இருக்கிற உற்றார்கள் உறவினர் நண்பர்களை விட நீ கெட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள உன்னைய எடுக்க மாட்டாங்க, ஒருத்தரோட வீட்டுக்குள்ள உன்னை கூட்டி சேர்க்க மாட்டான். சரி உன்னைய பார்த்து காடையா அப்படி பலதரப்பட்ட பட்டங்கள் சுட்டி கொண்டு தெரியவான்னு செஞ்சுட்டு இருக்கிற காலப்பகுதியில். ஆனா உன்னை பார்த்து அழைப்பை கொடுத்து அழைத்து தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னை ஐக்கியப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற தெய்வத்தினுடைய அன்பை புறக்கணிக்கிற நீ எவ்வளவு பெரிய மோசகரமான ஒரு பிறப்பாளியாக யோசிச்சு பாருங்க. உடைய பிறப்புல நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே எனக்கு அப்படி ஒரு அழைப்பு என்ன செய்து கிடையாது. நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னா உங்களுக்காக வாழ்வதை விட இந்த உலகத்துக்கு நான் வாழ்வது இல்லை, நான் வாழ்றதே வேஸ்ட். உங்களுக்காக நான் வாழ்ந்த யாருக்காக வாழணும், உங்களுக்காக வாழணும். ஏன் நீங்க தான் எனக்கு எப்பயுமே உண்மை உள்ள தெய்வம். சரி அதான் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன யோசிச்சு பாருங்க. உன்னுடைய கடன்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உன்னுடைய மரண படுக்கையிலிருந்து உன்னை தூக்கி விடுதலை ஆக்கி இருக்கிறார். உனக்கு வந்த தண்டனையை தன் மீது சுமந்திருக்கிறார்.
சரி, அப்படிப்பட்ட தெய்வத்தோடு கூட ஐக்கியம் வைக்க உன்னால முடியல. நீ கெட்ட கெட்ட நண்பர்களோடு நண்பிகளோடு சவகாசம் வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சில சம்பவங்கள் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இரண்டாவது, சபை ஜனங்கள் வருஷ கணக்க கற்றுக் கொடுத்த பொழுதும் சானே ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு ஆராதனை என்னென்ன தெரியாத இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு கத்தர் நாமத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. சாரி, அது ரைட், அது ஓகே. கத்தர் பார்த்துக் கொள்வார், காரியம் பார்த்துக் கொள்வார். சரி, உனக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார். சரி, அன்றைக்கு மரண படுக்கிறது கத்தர் என்னை தூக்கி எடுக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பியா? இந்த அளவுக்கு நீ படிச்சிருப்பியா? இந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயர்வுக்கு நீ போயிருக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சிருக்காரு. என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க கேட்கலாம், சில கேள்விகள் கேட்கலாம். 2012 ஆண்டு 2ஆம் மாசம் 20ஆம் தேதி எனக்கு நடந்த ஆக்சிடென்டோட நான் செத்து போயிட்டேன். சாணி, அதுக்கு பிறகு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அது பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை பண்றது வைக்கிறதுலாம் செத்து போன ஒரு மனுஷனால முடியாது. அப்ப யார் செய்தது? என்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர் அதை அத்தனை காரியத்தை செய்து முடிச்சார் உங்க வாழ்க்கையில். இதுக்கு நன்றி இல்லாட்டு நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நல்ல கவனிங்க. நீங்க நோவாவை எந்த விதமாக அவனுடைய வெளியரங்க கோலத்தை படம் பிடிச்சி காட்டினானோ அது போன்ற ஒரு பிள்ளையாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிள்ளைகள் எதிர்வரும் நாட்களில் வித்தியாசமான காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியும், வாழ்க்கையை சந்திக்க நேரிடலாம். ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் சதானே கிருபை பெற்ற ஒரு மனிதனுக்கு விரோதமாக தன் பிள்ளையை எழும்பினாலும் அவனை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் விட்டு விட மாட்டார். நல்லா தெரியும், கிருபை முத யாருக்கு பிரசன்னமாக தெரியும். எத்தனை பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க? யாருக்கு முத கிருபை பெற்றிருக்கு? கிருபை கிடைச்சிச்சு யாருக்கு? நோவாவுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அந்த நோவாவுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நோவா தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டுவதற்கு அவ்வளவு பிரயாசப்பட்டான், இரவு பகலாக செயல்பட்டான். இன்றைக்கு என் குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்காக பல போராட்டங்களை போராடி வருகிற நோவை போன்ற தகப்பனாக நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலையும் இன்னைக்கு பிள்ளைகள் அதுக்கு எந்த விதத்திலும் உண்மை இல்லாத நிலைமையில் நீங்க இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்க்கிற இந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் என்ன படிக்கிறாங்க வந்து இன்னைக்கு சாரி எடுபட்டு போயிருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. சாரி, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேணும், சாரி ஆண்டவர் என்னை அழைத்தவர் எவ்வளவு பெரிய உண்மை உள்ளவர் நீங்க யோசிக்கணும். நீங்க சாரி, ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய குமாரனோடு எங்களோட ஐக்கியம் இருக்க வேண்டும். சும்மா சம்மந்தம் இல்லாதவர்கள் ஐக்கியம் வச்சுட்டு இருக்க கூடாது. சார், தேவையில்லாத ஐக்கியங்களுக்கு அவசியம் இல்லை. அந்நிய நூத்துல அவிசுவாசிகளோட பிணைப்புகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரிதானே? பேலியால் அது கற்சிலைகள், அது காம தேவதைகள். அது ஒரு நாள் உங்களுக்காக மறிக்கவில்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கு வேணா இல்லை, ஐக்கியம் இல்லை. மிக தெளிவாக கர்த்தர் வார்த்தையின் மூலமாக எங்களோட கூட பேசி இருக்கிறார். சாரி, சம்மந்தமில்லாத இடத்துல எல்லாம் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, சம்மந்தமில்லாத உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்றீங்க. அதனால நீங்க நாள்தோறும் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கிறத நீங்க சிந்திக்காம இதுவரைக்கும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்புகிறார்கள். சாரி, நீங்க மனம் திரும்புகிறார்கள். நான் வரலையா, அதெல்லாம் இல்லை, பிரச்சனை கிடையாது. எங்க அப்பா காங்கிரஸ் தேவையில்லை. அவர் நொண்டியா இருந்தாலும் கத்தோடைய பிள்ளையா இருக்கிறார், கத்தோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரன் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தோடைய ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சுட்டு இருக்கிறான். ஊழியக்காரனை கனவீனப்படுத்துறதுக்கு எவனாலையும் முடியாது. சாரி, அதே மாதிரி தகப்பனை கனவீனப்படுத்துறதுக்கு எந்த பிள்ளையாலையும் முடியவே முடியாது. இந்த காரியத்தை செய்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கோபம் எவ்விதமாக வரும் என்பதை நீங்க வேதத்துல ஆராய்ச்சி படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சாரி, நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீரா இருந்தா, கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நீங்க ஒப்புவிப்பீங்களா இருந்தா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அவன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வான், சாப்பிடுவான். கையின் பிரயாசம் போராடி ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு சேமிப்பும் இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதமும் இது வரைக்கும் இல்லை. காரணம் என்ன? நீ உன்னை அழைத்த தெய்வத்தினுடைய அந்த அன்பை நீ புறக்கணித்து தள்ளியிருக்கிற. அந்த அன்பை நீ இணைஞ்சிருக்கிற, நீ கவனிக்காமல் நடந்து கொண்டிருக்கிற. இந்த உலகத்தில் நீ உன்னை சுத்திப்பார். நீ ஒரு காலப்பகுதியில் இருக்கும்பொழுது உன்னை ஒருத்தர் வீட்டு வாசக்குள்ள உன்னை எடுத்திருப்பானா? உன்னை தேடி ஒரு நண்பன் உன்னை தேடி வந்திருப்பானா? இல்லை, ஒருத்தர் வந்திருக்க முடியாது இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறதுடைய நோக்கத்தை நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். நான் இன்றைக்கு நிற்கிறது என் தேவன் எனக்கு காட்டின கிருபை என்பதை நீ உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்ப. நீ ஆகவே இன்றைக்கு நீ மனம் திரும்புவையானால் கர்த்தர் உன்னை
தானே ஆசீர்வதித்து உன்னை வாழாக்காமல் தலையாக என்ன செய்வார்? உயர்த்துவார். கதிராமிகள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.